சிவந்த நிற மந்திரித்த பானத்தை அவளுக்கு கட்டாயப்படுத்தி அவள் வாயில் ஊற்றுகிறார். இனிமே இவர் ரத்தத்துல வாரிசுன்னு சொல்லிக்க யாருமே இருக்க கூடாது. இனிமே இந்த சாம்ராஜ்யம் என்னுடையது, நான் தான் எங்க மகாராணி என்று சொல்லி யாக குண்டத்தில் அந்த கர்ப்பிணியின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது. அந்த பெண்ணின் கண்கள் பயத்தில் விரிகின்றன. அந்த மந்திர பானம் அவளது உயிரை பறிக்கிறது. அதே நேரம் குழந்தை பிறக்கிறது. ஆனால் அந்த குழந்தையின் கை கால்கள் அசைவற்று இருக்கிறது. கீழே ஒரு முனிவர் அக்குழந்தையை தன் மந்திர சக்தியால் காற்றில் தாங்கி பிடிக்கிறார். அந்த சிறு குழந்தையை முனிவர் மந்திர நீரால் கழுவ அவன் உடல் பொன்னிறமாக மின்னுகிறது. அவனது முதுகில் ஒரு நட்சத்திர முத்திரை தோன்றுகிறது. அதை பார்த்த அந்த முனிவர் அதிர்ச்சி அடைகிறார். குழந்தையின் கை கால்கள் அசைகிறது. நீ இனி சதை பிண்டமில்லை, நீ ஒரு மாவீரன், உலகமே அஞ்சும் சக்தி வாய்ந்தவன். அந்த சிறுவன் 10 வயதிலேயே மின்னல் வேகத்தில் மரங்களில் ஏறுகிறான். ஆக்ரோஷமான குதிரையை ஒரே கையில் அடக்குகிறான். எல்லாவற்றிற்கும் மேலாக நீரின் மேல் சாதாரணமாக நடந்து செல்கிறான். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மாவீரனை ஒரு ரகசிய காரணத்திற்காக அந்த முனிவர் எந்த சக்தியும் இல்லாத கோழையாக வாழ செய்தார். அந்த ரகசிய காரணம் என்ன? அவன் முதுகில் இருக்கும் முத்திரையின் ரகசியம் என்ன? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். பிரம்மபுரி அதிசயங்களுக்கும் ஆச்சரியங்களுக்கும் விடை தெரியா மர்மங்களுக்கும் கோட்டையாக திகழக்கூடிய தேசம். இங்கு வாழும் மக்கள் அனைவரும் பல விசித்திரமான சக்திகளை கொண்டிருந்தனர். அவர்கள் காற்றில் மிதக்கவும், கடலில் நடக்கவும், மரங்களில் ஊடுருவி வேறு உலகத்திற்கு செல்லும் நுணுக்கங்களையும் இன்னும் நம் அறிவுக்கு எட்டாத பல விசித்திர சக்திகளையும் கொண்டிருந்தனர். பிரம்மபுரியில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போதே அதிசய சக்திகளை பெற்றிருப்பர். அதுவே அவர்களது பெரும் சொத்தாகவும் அதிகாரமாகவும் பெருமையாகவும் பார்க்கப்பட்டது. அரச குல வாரிசுகள் அதிக சக்தி பெற்றவர்களாகவும் பிரம்மபுரியில் வாழும் சாதாரண மக்கள் குறைந்த சக்திகளையும் கொண்டிருந்தனர். இதற்கு காரணம் மாபெரும் சக்தியை அடைய அரச குலத்திற்கே செல்வாக்கும் அதிகாரமும் இருந்தது. சாதாரண மக்கள் அரச குல போட்டிகளில் கலந்து கொள்ள மறுக்கப்பட்டனர். இந்த சூழ்நிலையில்தான் பிரம்மபுரியின் தவ புதல்வனாக அவதரித்தான் அப்பாவி அபிமன்யு. அபிமன்யு தாய் தந்தை யார் என தெரியாத ஒரு அனாதை. அவனுக்கென்றிருக்கும் ஒரே சொந்தம் அவனது பாட்டிதான். அபிமன்யு சிறுவயதிலிருந்தே பிரம்மபுரி மக்களால் மிகவும் ஏளனப்படுத்தப்பட்டான். ஏனென்றால் பிரம்மபுரியில் பிறக்கும் கழுதைக்கு கூட கிடைக்கும் அற்புத சக்தி அவனுக்கு கிடைக்காததுதான். மொத்த நாடுமே அவனை கோழை, அனாதை, பிரம்மபுரியின் சாபக்கேடு என பல அவச்சொற்களால் வதைத்தது. தன்னை அவமானப்படுத்திய அனைவருக்கும் பதிலடி கொடுக்க வேண்டும் என்று எண்ணிய அபிமன்யு பிரம்மபுரியில் அரச குல சத்திரியர்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் சதவிழாவில் கலந்து கொண்டு தான் ஒரு மாவீரன் என நிரூபிக்க முடிவெடுத்தான். ஆனால் அவன் முடிவுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாள் அவனது பாட்டி. முடியாது முடியாது முடியாது, நீ என்ன சொன்னாலும் சரி, சதய விழாவில சண்டை போட உன்னை ஒரு நாளும் நான் அனுமதிக்க மாட்டேன். அபிமன்யு கோழையாகவும் அனாதையாகவும் நாட்டு மக்களின் முன் அவமானப்பட்டு நிற்பதற்கு அவனது பாட்டியும் ஒரு காரணம். மிகுந்த விரக்தியில் இருந்த அபிமன்யு மலை உச்சிக்கு செல்ல அப்போது வானிலிருந்து பலமான இடியும் மின்னலும் வெட்ட எதிர்ச்சியாக வானை பார்த்தவன் மிரண்டு போனான். வானிலிருந்து கண்ணை கூசும் அளவிற்கு மின்னியபடி ஒரு பெட்டகம் அவன் முன்னே இருந்த அடர்ந்த புதருக்குள் விழுந்தது. ஆச்சரியத்தோடு அதனை நோக்கி ஓடி பார்க்க அங்கே தங்க நிறத்திலான பல முத்திரைகளை உள்ளடக்கிய புத்தகம் இருந்ததைக் கண்டு அதிசயித்து போனான். பயத்துடன் அதன் மீது தன் விரல்களை வைக்க அதிலிருந்து பிரம்மாண்ட ஒளி உருவாகி அவன் உடம்புக்குள் பாய்ந்து அவன் கழுத்தில் அணிந்திருந்த ரத்தினக்கல் தாயத்து மிளிரத் தொடங்கியது. அவன் உடம்புக்குள் 1000 யானைகள் வலம் பரவுவதை உணர்ந்தான். வானிலிருந்து பலத்த சத்தத்துடன் இடி இடித்து மின்னல் வெட்டியது. அந்த மின்னல் வெட்டு ஒட்டுமொத்த மலையையும் சுற்றி வளைத்தது. பிரம்மபுரியில் இருந்த மக்கள் அனைவரும் அந்த மலையை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தனர். அபிமன்யுவின் உடம்பில் எல்லா நரம்புகளுக்குள்ளும் மின்னல் பாய்ந்தது. என்ன செய்வதென்றே புரியாமல் திணறினான். சற்று நேரத்தில் அந்த மொத்த ஆற்றலும் அபிமன்யு உடலை முழுவதுமாக அடைந்தது. அவன் தேகம் முழுவதும் கிழிந்து ரத்தம் வழிய வலியால் அந்த மலையை அதிரும் அளவிற்கு கதறினான். அப்போது அவன் முதுகிலிருந்து ரகசிய முத்திரைகள் மிளிர ஆரம்பித்தது. மழுங்கிய பார்வையோடு கண்களை திறந்து பார்க்க அவன் முன்னே 10 அடி உயரமுள்ள ஆஜானு பாகுவான ஒருவர் வெண்தாடியுடன் கம்பீரமாக நின்றிருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனான். இந்த உலகத்துல என்ன தவிர யாராலையும் பார்க்கவோ தொடவோ முடியாத இந்த அக்னி கிரந்தம் புத்தகத்தை உன்னால மட்டும் எப்படி தொட முடிஞ்சது? இவ்வளவு பெரிய ஆற்றல் வேற யார் உடம்புல ஊடுருவி இருந்தாலும் அவங்க சாம்பல் கூட மிஞ்சி இருக்காது. உன் உடம்பு எப்படி அந்த சக்தியை தாங்குச்சு? சொல்லு, யார் நீ? உன் அப்பா யாரு? நீ எந்த குலத்தை சேர்ந்தவன்? உன் முதுகுல எப்படி இந்த முத்திரை வந்தது? உன் குரு யாரு என ஆச்சரியத்தோடும் அதிர்ச்சியோடும் அவர் கேட்க ஒன்றும் புரியாமல் முழித்தான் அபிமன்யு. அஸ்வத்தாமா பிரபஞ்சத்தை பாதுகாக்கும் 7 சப்த சேனர்களில் ஒருவர். 5000 ஆண்டுகளாக அக்னி கிரந்தம் புத்தகத்தை தீய சக்திகளிடமிருந்து பாதுகாத்து வருபவர் இவரே. அஸ்வத்தாமா கேட்ட எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல் திருதிருவன முழித்த அபிமன்யுவை உற்று பார்க்க அவன் கண்களில் இருந்து வெளிப்படும் ஒளி சிதறல்களை கண்டு மிரண்டு போனார். அந்த ஒளி சிதறல்கள் அவரை கடந்த கால மறக்க முடியாத நினைவுகளை ஞாபகப்படுத்தியது. அவரிடம் தெரிந்த அதே தெய்வ ஒளி
இதற்கு வாய்ப்பே இல்லை. சொல், உன் தந்தை யார்? அவர் பெயர் என்ன? என்று அதட்டலுடன் கேட்க சற்று பயந்து நடுங்கிய அபிமன்யு தயக்கத்துடன், என் தந்தை யார் என்று எனக்கு தெரியாது, நான் ஒரு அனாதை என்று சொல்ல அதனை அவர் நம்புவதாக இல்லை. அபிமன்யுவிடம் இருக்கும் மர்மத்தை அறிந்து கொள்ள நினைத்த அஸ்வத்தாமா தன் வலது கையினை அவன் உச்சந்தலையில் வைக்க அடுத்த கணம் பல சக்தி அலைகள் அபிமன்யுவின் உடலில் ஊடுருவியது. ஆனால் அடுத்த கணமே அபிமன்யுவின் ஆற்றல் அஸ்வத்தாமாவின் கைகளை சுட்டெரித்தது. அதிர்ச்சியோடு அவனை பார்த்தவர், ஏன் என்னால் அவன் பூர்வீகத்தை கண்டறிய முடியவில்லை? அவனது உடம்பில் உள்ள ஆற்றல் என் சக்தியையே மிஞ்சும் அளவிற்கு இருக்கிறது. இவன் நிச்சயம் சாதாரண ஒருவனின் மகனாக இருக்க முடியாது என எண்ணியவர் அபிமன்யுவின் கைகளில் இருந்த அந்த அக்னி கிரந்த புத்தகத்தை பிடித்து இழுக்க அதனை உறுதியாக பிடித்திருந்த அபிமன்யு, இல்ல, இதை நான் தரமாட்டேன், இது எனக்கு சொந்தமானது, இதில் இருக்கிற சக்தியை பயன்படுத்தி சதய விழாவில் ஜெயிச்சு மாவீரன் பேர் வாங்க போறேன், என்ன அவமானப்படுத்தணும், முகத்துல கரிய பூசணும், அதுதான் என் லட்சியம். நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சாதாரண புத்தகம் கிடையாது. மொத்த பிரபஞ்சத்தோட தலையெழுத்தையும் மாத்தி எழுதுற சக்தி இதுல அடங்கி இருக்க. உன்னால இந்த சக்தியை கட்டுப்படுத்த முடியாது. அதுவும் உயிருக்கே ஆபத்தா அமையலாம். முடியாது, என் உயிரை போனாலும் பரவாயில்ல, நான் சதய விழாவில் ஜெயிக்கணும், அதுக்கு இந்த புத்தகம் வேண்டும் என்று உறுதியாக கூற அதனை கேட்ட அஸ்வத்தாமா சற்று யோசித்து, உனக்கு சதய விழாவில் ஜெயிக்கணும், அவ்வளவுதானே? அதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன். ஆனா ஒண்ணு, நான் சொல்ற வரைக்கும் எக்காரணத்துக்காகவும் இந்த புத்தகத்தை திறக்க கூடாது, இதுல இருக்கிற சக்தியை பயன்படுத்த கூடாது என்று கூற அதனை கேட்டு அவர் வார்த்தைகளின் மேல் நம்பிக்கை இல்லாமல், நான் உங்களை நம்பர்தா இல்ல, சதய விழாவில் எப்படி ஜெயிக்கணும்னு நான் பாத்துக்கிறேன், யார் உதவியும் எனக்கு தேவையில்லை என்று சொல்ல அதனை கேட்டு கோபமான அஸ்வத்தாமா, சதய விழாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அதுல கலந்துக்கணும்னா சக்தி வாய்ந்த குருவோட ஒப்புதல் முத்திரை வேணும். குறைஞ்சது 3 சக்கரத்தையாவது எழுப்பி இருக்கணும். அரச குல வீரர்கள் மட்டுமே கலந்துக்கிற போட்டியில நீ எப்படி கலந்துப்ப? உன்னை எல்லாம் நுழைவு வாயிலே உள்ள விட மாட்டானுங்க. இப்போதைக்கு என்னால மட்டும்தான் உனக்கு உதவ முடியும் என்று கம்பீரமாக சொல்ல அதனை கேட்டு சற்று சிந்தித்த அபிமன்யு சரி என்பது போல் தலையை அசைத்தான். எந்த பயிற்சியும் அனுபவமும் இல்லாத அபிமன்யுவை மிக குறைந்த நேரத்தில் தயார் செய்வது என்பது முடியாத காரியம். அதற்காக ஒரு விபரீத திட்டத்தை கையில் எடுத்தார் தாமா. அடுத்த வாரம் நடக்க இருக்க சதய விழாவில் நீ ஜெயிக்கணும்னா முதல்ல நீ உன் 7 சக்கரத்தையும் வெளிக்கொண்டு வந்து சக்தி உள்ளவனா மாறணும். இங்க இருந்து அதை கத்துக்க முடியாது. உன்னை நான் வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். உன் சக்தியை வெளியே கொண்டு வர அந்த இடம் தான் சரியா இருக்கும். காளிமலை காடு. காளிமலை காடு என கேட்டதும் அபிமன்யு கதிகலங்கி போனான். காளிமலை காடு மர்மங்களும் அமானுஷ்யங்களும் நிறைந்த பகுதி. பிரம்மபுரியில் இருக்கும் எவரும் அங்கே செல்ல விரும்ப மாட்டார். 3 தலை நாகராணி, கொடிய ஜந்துக்கள், மனிதர்களை விழுங்கும் மரங்கள், மர்ம குகை என அவன் சிறுவயதிலிருந்தே பல கதைகளை அவன் கேட்டுள்ளான். காளிமலை காடா? என் பாட்டிக்கு தெரிஞ்சா எனக்கு கொண்டு போட்டுருவாங்க. எனக்கு என்னவோ இது சரியா படல, நான் வரல. பயத்தால எதையும் சாதிக்க முடியாது. கடைசியா கேட்கிறேன், உனக்கு சதய விழாவில் கலந்து கொள்ள வேண்டுமானால் என்னுடன் வா என்று ஆவேசமாக கூறிவிட்டு அங்கிருந்து செல்ல அவரின் கைகளை பற்றி கொண்ட அபிமன்யு அவர் கண்களை பார்த்து, எனக்கு என்னன்னு தெரியல, உங்களை பார்க்கும்போது இன புரியாத உணர்வு ஏற்படுது. நீங்க பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு என் ஆழ் மனசு சொல்லுது என்று நம்பிக்கையுடன் சொல்ல அதனை கேட்டு அஸ்வத்தாமாவின் கண்கள் கலங்கின. உண்மையை சொல்ல போனால் அஸ்வத்தாமாவுக்கும் அபிமன்யுவை பார்த்தபோது அதே உணர்வுதான் ஏற்பட்டது. அதற்காகத்தான் அவனுக்கு சண்டை பயிற்சி சொல்லித்தர சம்மதித்தார். இருவரும் காடு மலைகளை தாண்டி மிக நீண்ட ஒரு பயணத்தை மேற்கொண்டனர். வானம் செக்கச்சிவந்து போயிருந்தது. மாலை வேளை நெருங்கியது. சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருக்க அப்போது திடீரென்று அவன் இருந்த இடத்தில் தீப்பிழம்புகளும் மின்னல்களும் ஒன்றாய் வந்து தரையில் விழுந்தன. அடுத்த கணம் அந்த இடம் முழுவதும் பற்றி எறிய துவங்கியது. அபிமன்யு அதிர்ச்சி அடைந்து சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு வானத்தை நிமிர்ந்து பார்த்தான். அங்கே நெருப்பை கக்கும் ராட்சச டிராகன் ஒன்று பறந்து கொண்டிருக்க அதை ராட்சத 3 தலை நாகம் ஒன்று ஆக்ரோஷமாக தாக்கிக் கொண்டிருந்தது. அந்த நாகம் பார்ப்பதற்கு இடுப்பு வரை மனித உருவத்துடனும் இடுப்பிற்கு கீழ் பாம்பின் உடலையும் கொண்டிருந்தது. டிராகன் நெருப்பையும் அந்த நாகம் மின்னலையும் கக்கியது. இரண்டும் ஒன்றோடு ஒன்று பலமாக மோதிக்கொண்டன. அதை கண்டு அபிமன்யு அதிர்ச்சி அடைந்தான். அவன் இதற்கு முன்னர் இப்படி ஒரு காட்சியை கண்டதில்லை. தெய்வீக மிருகங்கள் பற்றி அனைவரும் சொல்லி கேட்டிருக்கிறான். ஆனால் இன்றுதான் அவன் அவைகளை நேரில் பார்க்கிறான். அந்த டிராகனின் உடல் முழுக்க தங்க படிகங்களாக இருந்தது. அதிலிருந்து தீப்பிழம்புகள் தொடர்ந்து வெளியேறி அது அந்த நாகத்தை இடைவிடாமல் தாக்கிக் கொண்டிருக்க சிதறிய தீப்பிழம்பும் மின்னலும் தெரித்து தரையில் விழுந்து மரம் செடி கொடிகளை சாம்பலாக்கியது. அப்போது திடீரென்று ஒரு சக்தி கவசம் அபிமன்யுவை சூழ்ந்தது. என்ன நடக்கிறது என்று புரியாமல் அவன் சுற்றி முற்றி பார்க்கும் போது அவன் பின்னே நின்றிருந்த அஸ்வத்தாமா, உன் முன் நிற்கும் இந்த மிருகங்கள் 6ஆம் நிலையில் இருக்கும் தெய்வீக மிருகங்கள். ஆனால் இந்த டிராகன்
எரிமலைகள் இருக்கும் இடத்தில் மட்டும்தான் இருக்கும். அது எப்படி இங்கே வந்தது என்று எனக்கு புரியவில்லை. ஒருவேளை ஒன்று மற்றொன்றின் சக்தி ரத்னத்தை கைப்பற்ற முயற்சிக்கிறதா என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்க அதனை அபிமன்யு வியப்போடு கேட்டுக்கொண்டிருந்தான். அவனுக்கு இவை அனைத்தும் புதிதாக இருந்தது. அப்போது நாகராணியை கொலைவரியுடன் பார்த்த டிராகன், நாகராணி, உன் ரத்தின கல்லை எனக்கு கொடுத்துவிட்டு உன் உயிரையாவது காப்பாற்றிக்கொள், இல்லையெனில் உன் எலும்பு கூட மிஞ்சாது என டிராகன் நெருப்பை திரட்டிக் கொண்டு நாகத்தை பார்த்து எச்சரித்தது. அடிபட்டிருந்த நாகம் வீரத்தோடு, இந்த ரத்தினக்கல் என் வாரிசுக்கானது. உன்னிடம் இது கிடைத்தால் நீ இந்த உலகத்தையே நாசமாக்கி விடுவாய். என் உயிரே போனாலும் சரி, என் ரத்தினக்கல்லை உன்னை போன்ற தீய சக்திகளுக்கு கொடுக்க மாட்டேன் என்று ஆணவத்துடன் உறுதியாக சொல்ல அதனை ஏளனமாக பார்த்த டிராகன், வீண் பேச்சு பேசி உயிரை விட்டுவிடாதே. இன்னும் சிறிது நேரத்தில் உன் கதை முடிய போகிறது நாகராணி. நீ சாவை நெருங்கிவிட்டாய். இன்றைக்கு என்னால் உன்னை கொல்ல முடியாமல் போனாலும் எதிர்காலத்தில் என் மகன் வருவான். அவன் ஒரு நாள் சக்தி வாய்ந்த 5 தலை நாகமாக மாறுவான். அன்றைக்கு எனக்காக அவன் உன்னை பழி வாங்குவான். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எங்கள் பழியை தீர்க்காமல் விடமாட்டோம் என்று சொன்ன அடுத்த நிமிடம் தன் முழு மூச்சை பிடித்துக் கொண்டு எழுந்து நின்று சண்டையிட தயாராக நின்றாள். அதை கண்டு அபிமன்யு ஆச்சரியப்பட்டான். ஆச்சாரியரே, நாகராணி கொஞ்ச நேரத்துல சாகுற மாதிரி இருக்காங்க. ஆனா எந்த தைரியத்துல அந்த டிராகனை மிரட்டுது? இது எப்படி அதோட வாரிசை கொல்ல முடியும்? அந்த அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குமா ஆச்சாரியரே என்று குழப்பத்தோடு அபிமன்யு கேட்க, அதை கேட்டு தாமா, அபிமன்யு, உனக்கு இந்த உலகத்தை பற்றி ஒன்றும் தெரியவில்லை. இந்த உலகம் நாம் நினைப்பதை விடவும் பெரியது. நம் மூளைக்கு எட்டாத பல மர்மங்கள் இன்னும் இந்த காளிமலை காட்டில் புதைந்து கிடக்கிறது. இந்த காடுதான் அவர்கள் குருகுலம், இயற்கைதான் அவர்களின் ஆச்சாரியா. அது சொல்லிக் கொடுப்பதை பெரிய பெரிய ஆச்சாரியார்களால் கூட சொல்லிக் கொடுக்க முடியாது. உன்னையும் நான் அதற்காகத்தான் இங்கு கூட்டி வந்திருக்கிறேன். இந்த காடு உனக்கு பல விஷயத்தை சொல்லித்தரப் போகிறது. இந்த காட்டிற்குள்ள அனைத்து சக்தியும் இருக்கிறது. நீ சாதாரண மலையுச்சியில் பயிற்சி செய்வதற்கும் இந்த காட்டில் பயிற்சி செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தாமாவின் வார்த்தைகளை கேட்ட அபிமன்யு தன் பார்வையை முழுவதுமாக அந்த போரின் பக்கம் திருப்பினான். சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டிருந்தது. அதை கண்டதும் நெருப்பு டிராகன் வெறி கொண்டது. அது கோபத்தோடு கர்ஜிக்க ஆரம்பித்தது. நாகராணி, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், அதை நீ ஏற்கவில்லை. இனி உன்னை கொல்வதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்று கர்ஜித்து டிராகனின் கூர்மையான கொம்புகளின் நுனியில் நெருப்பு திரண்டு நின்றது. அவை அனைத்தும் ஒன்று கூடி நெருப்பு பந்தாக மாறியது. அது கட்டுக்கடங்காமல் நெருப்பை கக்க ஆரம்பித்தது. அதை கண்டதும் நாகராணி பயந்தாள். ஆனால் அதை அவள் வெளிக்காட்டவில்லை. அவள் தன் 2 கைகளையும் ஒன்று சேர்த்து ஒரு முத்திரையை உருவாக்க தொடங்கினாள். நடுவானின் சக்கரம் போல அந்த முத்திரை மிதந்தது. அடுத்த நொடி அவர்களை சுற்றி இருந்த அனைத்து விஷ உயிரினங்களும் தங்கள் விஷத்தை அந்த முத்திரையை நோக்கி அனுப்பினர். அதை பார்த்த தாமா அதிர்ச்சி அடைந்து தன் கவசத்தை வலுப்படுத்த ஆரம்பித்தார். காற்றில் ஒரு துர்நாற்றம் வீசுவதை அபிமன்யுவும் கவனிக்க தொடங்கினான். அதை முகர்ந்ததும் அவன் மனம் சுழலத் தொடங்கியது. அவன் கண்கள் இருட்டியது. அவன் வேகமாக மூச்சை பிடித்துக் கொண்டான். சக்தி வாய்ந்த தாக்குதலை உணர்ந்த மிருகங்கள் அனைத்தும் அந்த இடத்திலிருந்து தப்பி ஓட துவங்கின. அனைத்து சக்தியையும் தனக்குள் வாங்கிய நாகராணி பெரிய நாகமாக மாறத் தொடங்கியது. 20 அடி நீளத்தில் விஷத்தை திரட்டிக் கொண்டு நின்றது. அது தன் பெரிய வாயை திறந்து விஷத்தை கக்கியது. அந்த விஷம் அருவி போல டிராகனை நோக்கி பாய்ந்தது. அதை கண்ட டிராகன் பீதியடைந்து தன் நெருப்பை கக்கியது. 2 தாக்குதல்களும் ஒன்றோடு ஒன்று மோதின. வானத்தில் மின்னல் வெட்டியது. பலத்த மழை பெய்ய தொடங்கியது. அபிமன்யு இதற்கு முன்பு இது போன்ற தாக்குதலை பார்த்ததில்லை. டிராகன் கக்கிய நெருப்பு விஷத்தை எரித்தது. பின்னர் அந்த நெருப்பு ஈட்டி போல பாய்ந்து நாகராணியை தாக்கி அவள் உடலை துளைத்தது. அவள் வாயிலிருந்தும் உடலிலிருந்தும் ரத்தம் பீரிட்டது. நாகராணி காடை அதிரும்படி கர்ஜித்தாள். தன் கடைசி கட்ட பலத்தை திரட்டி டிராகனை நோக்கி மின்னலை வீசினாள். அடுத்தடுத்த மின்னல்கள் தாக்கி டிராகனின் உடல் பற்றி எறிய ஆரம்பித்தது. அதன் பளபளப்பான கவசம் உதிர்ந்து கீழே விழுந்தது. டிராகன் வலியால் கதறியபடி, அந்த ரத்தின கல்லை பெற நான் திரும்ப வருவேன். அது உன் குழந்தையிடம் இருந்தாலும் சரி, யாரிடம் இருந்தாலும் சரி, அவர்களை கொன்று அந்த ரத்தின கல்லை அடைவேன். அதை யாராலும் தடுக்க முடியாது என்ற டிராகன் அங்கிருந்து பறந்தது. நாகராணி தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் தரையில் தொப்பென்று விழுந்தாள். அவள் விழுந்த இடத்தில் சுற்றியுள்ள அனைத்து தாவரங்களும் பற்றி எறிந்தன. அந்த இடம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. காயப்பட்ட நாகராணி அஸ்வத்தாமாவின் பின் மறைந்திருந்த அபிமன்யுவை பார்த்து மிரண்டு போனாள். அவன் கழுத்தில் இருக்கும் தாயத்தை பார்த்து அதிர்ந்து போனவள், என் நேரம் வந்துவிட்டது. இனி இந்த பிரபஞ்சத்தை பாதுகாக்கும் பொறுப்பு உன்னையே சேரும் என்று கூறிய நாகராணி
ஒரு முத்திரையை செயல்படுத்த அந்த இடத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய பாறை அசைய துவங்கியது. அந்த பாறை உருண்டு கீழே விழுந்தது. அந்த பாறைக்கு பின்னால் ஒரு குகை இருந்தது. அந்த குகை மிக பெரியதாக இருந்தது. குகையை திறந்தவுடன் 6 அங்குல சிறிய நாகம் ஒன்று குகையிலிருந்து வெளியே ஊர்ந்து வந்தது. இதுதான் நாகராணியின் மகன். அந்த டிராகன் தேடி வந்த ரத்தினம் இந்த குழந்தையிடம் தான் உள்ளது. அந்த சமயத்தில் நாகராணி தனது குழந்தையிடம் ஏதோ ரகசியமாக பேசியது. அது நாகமொழி. 7வது நிலைக்கு மேல் உள்ள மனிதரால் மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியும். அந்த குட்டி நாகம் மெதுவாக அபிமன்யுவை நெருங்கி வந்தது. அவன் கால் வழியாக ஏறி அவன் கைகளை அது சுற்றி கொண்டது. உடனே நாகராணி தன் கையை அசைக்க அபிமன்யுவின் கைகளில் ஒரு செப்பு தகடு தோன்றியது. அதில் தங்க ஒளியில் வரையப்பட்ட சில முத்திரைகள் இருந்தன. அந்த சிறிய பாம்பு அபிமன்யு கிளம்புவதை கண்டதும் அவனது கைகளில் இருந்து கீழே இறங்கி நாகராணியை நோக்கி சென்றது. அதை பார்த்ததும் நாகராணியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. அவை மின்னும் முத்துகளாக மாறி தரையில் விழுந்தன. அதை பார்த்த தாமா அப்படியே நின்றார். அந்த சமயத்தில் நாகராணியிடமிருந்து ஒரு வேதனையான அலறல் வெடித்தது. வானத்தில் ஒரு ஒளி பறந்து வந்து அபிமன்யு மற்றும் குட்டி நாகத்தின் மீது இறங்கியது. சாகும் தருவாயில் இருந்த நாகராணி தாமாவை பார்த்து, தாமா, என் குழந்தைக்கு ஏதாவது நடந்தால் அது உன் சீடனுக்கும் நடக்கும். ஒருவேளை என் மகனிடமிருந்து நீ சக்தி ரத்தினத்தை பறிக்க முயற்சித்தால் அவர்கள் இருவருமே இறந்து விடுவார்கள் என்பதை மறக்காதே. என் மகன் 9வது நிலையை அடையும் போது அவன் 5 தலைகள் கொண்ட பாம்பாக மாறுவான். அப்போது இந்த முத்திரை தானாகவே உடைந்துவிடும் என்றாள். அதனை கேட்ட அபிமன்யு மற்றும் அஸ்வத்தாமா இருவரும் ஆடி போயினர். இல்லை, ஒரு அப்பாவிக்கு இப்படி ஒரு சாபத்தை கொடுப்பது சற்றும் முறையல்ல. உன் சாபத்தை திரும்ப பெற்றுக்கொள் நாகராணி என்று பதட்டத்துடன் கூற, அடுத்த கணம் எதையோ கூற வந்த நாகராணி அப்படியே சரிந்து விழுந்தாள். மெதுவாக அவளின் ஆன்மா அந்த உடலை விட்டு வெளியேற அதனை வியப்புடன் பார்த்தான் அபிமன்யு. மெதுவாக அந்த குட்டி நாகம் அபிமன்யுவின் கழுத்தை சுற்றி கொண்டு தன் தாயின் உடலை பார்த்து கண் கலங்க இருவருக்கும் என்ன செய்வதென்றே புரியாமல் ஆடி போயினர். பெருமூச்சு விட்ட தாமா அபிமன்யுவின் கைகளை பற்றிக் கொண்டு ஒரு நட்சத்திரம் போல வானை நோக்கி பறந்தார். கூடவே அபிமன்யுவும் குட்டி நாகமும் பறந்தது. மலை உச்சியில் இறங்கியவுடன் அபிமன்யு ஆச்சரியத்துடன் சுற்றி முற்றி பார்த்தான். அப்போது அந்த குட்டி நாகம் அவன் காலையை சுற்றி சுற்றி வந்தது. அதனை கண்டு எரிச்சல் அடைந்த அபிமன்யு அதனை தூக்கி தூர வீசினான். ஆனால் அது திரும்பவும் அவனிடமே வர அதனை கண்டு கோபமானவன் தனது ஈட்டியை உயர்த்தி பாம்பை நோக்கி தன் ஈட்டியை வீசினான். வானத்தில் இடி முழக்கமிட்டது. ஒரு கடுமையான மின்னல் அந்த பாம்பை தாக்க பாய்ந்து வந்தது. அதை பார்த்து அஸ்வத்தாமா அந்த ஆற்றலை தடுத்து நிறுத்தி அதை இறுக்கி பிடித்து ஒரு பந்தாக சுருட்டினார். அவரது கை நட்சத்திரம் போல பிரகாசிக்க தொடங்கியது. பின்னர் தன் உள்ளங்கையால் அவர் முன்னோக்கி ஓங்கி அடித்தார். அந்த மின்னல் பந்து பாய்ந்து சென்று அங்கிருந்த ஒரு கல்லின் மீது விழுந்தது. அந்த கல் சாம்பல் குவியலாக மாறியது. கோபமாக அவனை பார்த்தவர், நீ என்ன செய்யறன்னு தெரிஞ்சுதான் சரியா? அந்த நாகம் இருந்தா நீயே இறந்துருவ. ஞாபகம் வச்சுக்கோ, வாழ்வோ சாவோ இனி நீ அந்த நாகத்து கூட தான் இருந்தாகணும் என்று சொன்னவர் பாவமாக இருந்த அந்த குட்டி நாகத்தை பார்த்து, இங்க பார், நீயும் இவனும் உன் அம்மா உருவாக்கிய முத்திரையால் பிணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீ அவனுக்கு மீண்டும் இது போல ஏதாவது தொந்தரவு செய்தால் அவனோடு சேர்ந்து நீயும் இறப்பாய். அதனால் உன் சக்தியை அவனை கொல்ல பயன்படுத்துவதற்கு பதிலாக அவனை காப்பாற்ற பயன்படுத்து என்றார். பிறகு அபிமன்யுவுக்கு மின்னலின் சக்தியை பெற பயிற்சியை சொல்லிக் கொடுக்க அதனை அந்த நாகமும் திரும்ப செய்தது. அபிமன்யு அந்த 6 அங்குல நாகத்துடன் இரவு முழுக்க தாமா சொல்லிக் கொடுத்த இடிநுட்பத்தை பயிற்சி செய்து கொண்டிருக்க, போட்டிக்கு இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கிறது. உன் முழு பலத்தையும் வெளிக்கொண்டு வந்தாக வேண்டும். இனி உனக்கு ஓய்வென்பதே கிடையாது. நீ மாவீரனாக வேண்டுமென்றால் முதலில் உன் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். தாமா கடுகடுப்புடன் சொல்ல அதனை கேட்டு தலைகுனிந்து நின்றான். தன் பெற்றோர் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். தனக்கு பின்னால் இருக்கும் மர்மத்தை கண்டறிய வேண்டும். தன் பாட்டியை பாதுகாக்க வேண்டும் என அபிமன்யுவிற்கு நிறைய தேவைகள் இருந்தது. அதையெல்லாம் நிறைவேற்ற அவன் மாவீரனாக மாற வேண்டும். அதற்காக அவன் எந்த கடினமான பணியையும் செய்ய தயாராக இருந்தான். எதிராளியின் தாக்குதலை தாங்கி நிற்க வேண்டும் என்றால் உன் உடல் வலிமையாக வேண்டும். அது மட்டுமில்லை, அந்த ராட்சச டிராகனிடமிருந்து உன்னையும் இந்த நாகத்தையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நீ பிரம்ம சக்கரத்தை அடைய வேண்டும். இந்த காட்டில் எங்கு வேண்டுமானாலும் செல். சூரியன் அஸ்தமனம் ஆவதற்குள் இந்த பிரம்மா சக்கர முத்திரையை அடைந்து வா. உன் உயிரையும் இந்த நாகத்தின் உயிரையும் காப்பாற்ற அந்த முத்திரையால் மட்டுமே முடியும் என்று சொல்ல அதனை கேட்டு திருதிரவன முழித்தவன் மலையிலிருந்து கீழே இறங்க தொடங்கினான். அபிமன்யுவின் தோளில் இருந்த குட்டி நாகம்
அவன் ஒவ்வொரு அசைவையும் ஆர்வத்துடன் ரசித்துக் கொண்டிருந்தது. பின்னர் அவர்கள் இருவரும் நீர்வீழ்ச்சியின் சத்தத்தை கேட்டனர். சில நிமிடங்களில் ஒரு பிரம்மாண்ட மர்ம விலங்கு ஒன்று தண்ணீர் குடிக்க வந்தது. அபிமன்யு அதை தாக்கப் போகும்போது அவன் தோளில் இருந்த பாம்பு அவனது கைகளை சுற்றி கொண்டு அவனை பின்னால் இழுத்தது. அதை கண்டு அபிமன்யு எரிச்சல் அடைந்தான். என்ன நடக்கிறது என்று புரியாமல் நாகத்தை உதறி தள்ள போக அந்த சமயத்தில் தண்ணீரிலிருந்து ஒரு முதலை வெளியே பாய்ந்து வந்தது. அது தன் கோரமான வாயை விரித்து அதன் கூர்மையான பற்களால் இறுக்கமாக பிடித்து அந்த மர்ம விலங்கை நீருக்கடியில் இழுக்க முயன்றது. அதனை பார்த்த அபிமன்யு இந்த குட்டி நாகம் ஆபத்தை முன்கூட்டியே உணரக்கூடிய சக்தி கொண்டது என்பதை அவன் அப்போதுதான் உணர்ந்தான். அந்த சமயத்தில் முதலை தண்ணீருக்குள் செல்வதற்கு பதில் மேலே மிதந்து கொண்டே இருந்தது. அது நம்மை பார்த்து விட்டதோ என்று அபிமன்யு பதறிய போது அதன் தாடையின் பின்புறத்தில் பச்சை நிற அம்பு ஒன்று குத்தியிருப்பதைக் கண்டு அபிமன்யு ஆச்சரியப்பட்டான். அடுத்த நொடி நெருப்பு சக்தி மிளரும் ஒரு பறவை வானத்திலிருந்து கீழே இறங்கி வருவதை அவன் கண்டான். அது ஒரு பீனிக்ஸ் பறவை. அதன் உடலில் இருந்து பச்சை தீப்பழம்புகள் சிதறி வெளியேறிக் கொண்டிருந்தன. அந்த பறவை பச்சை நிற ஒளியில் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அதை கண்டு அபிமன்யு ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருந்த வேளையில் இடது பக்கம் இருந்து ஒரு பச்சை ஒளி மின்னல் போல பாய்ந்தது. அந்த ஒளி ஒரு புகைமூட்டம் போல முழு இடத்தையும் மூடியது. புகைமூட்டத்தின் நடுவில் அபிமன்யுவிற்கு ஒரு மங்கலான உருவம் தென்பட்டது. அதை பார்த்தவுடன் அவன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அந்த மர்ம உருவம் தன் கரங்களில் கம்பீரமான வில் ஒன்றை ஏந்தியிருந்தது. அது தாமா வைத்திருந்த வில்லை போலவே உயர்தரமான பொலிவுடன் இருந்தது. அது ஒரு பெண். அவள் முகத்தினை அவனால் சரியாக பார்க்க முடியவில்லை. அவளின் கூந்தல் காற்றில் அசைந்தாடியது. அவளின் அங்கம் முழுவதும் தங்கத்தால் செய்து வைத்ததைப் போல மின்னியது. அதை பார்க்கும் போது அபிமன்யுவிற்கு இது கனவா நிஜமா என்ற குழப்பம் உண்டானது. அவளது முகத்தை காண அபிமன்யு கண்ணிமைக்காமல் ஆவலாக பார்க்க திடீரென அப்பறவையும் அம்மர்ம தேவதையும் புகைமூட்டத்தில் கரைந்து மறைந்தனர். சிறிது நேரம் கழித்து அபிமன்யு இலைகளை விலக்கிக் கொண்டு மெதுவாக எட்டி பார்த்தான். முதலையின் கிழிந்த உடல் அங்கே கிடந்தது. நீர்வீழ்ச்சியின் முன்னால் மீண்டும் வந்து நின்றான் அபிமன்யு. அந்த நொடியில் திடீரென்று பெரிய கீரி ஒன்று அங்கு தோன்றியது. அபிமன்யுவின் தோளில் இருந்த பாம்பை கண்டதும் அந்த கீரி மூர்க்கத்துடன் தாக்கத் தொடங்கியது. எதிர்பாராத இந்த தாக்குதலால் நிலைகுலைந்த அபிமன்யு தரையில் சாய்ந்தான். அவன் தோளில் இருந்த பாம்பு மறுபுறம் விழுந்தது. பாம்பு ஒரு பக்கமும் அபிமன்யு ஒரு பக்கமும் கிடந்தனர். அந்த கீரி பாம்புக்கும் அபிமன்யுவுக்கும் இடையே அச்சுறுத்தலாக நின்றது. அபிமன்யு விலகினால் கீரி பாம்பை கொன்றுவிடும் நிலை. பாம்பின் உயிர் பிரிந்தால் அதனோடு பிணைக்கப்பட்ட அபிமன்யுவின் உயிரும் பறிபோகும். தப்பிக்கும் வழியின்றி அபிமன்யு திகைத்து நின்றான். அந்த நேரத்தில் கீரி தனது கவனத்தை பாம்பின் மீது திருப்பியது. அபிமன்யு கண்களை மூடி விரைவாக ஒரு முத்திரையை உருவாக்கினான். வானில் கருமேகங்கள் திரண்டன. சக்தி வாய்ந்த மின்னல் ஒன்று வானத்திலிருந்து அவர்களுக்கு அருகில் தரையில் பாய்ந்தது. முதலில் அஞ்சிய கீரி மின்னல் விழுந்த இடத்தை பார்த்ததும் இவர்கள் சண்டையிடும் திறனற்றவர்கள் என்பதை புரிந்து கொண்டது. அதனால் முன்பு இருந்ததை விட கூடுதல் தைரியத்தோடு அது தாக்க துவங்கியது. ஆனால் அதற்குள் அந்த நாகம் தன் வாளால் மின்னலை பிடித்து கீரியை நோக்கி வீசியது. மின்னலின் தாக்குதலால் கீரி பின்னோக்கி சுழன்று விழுந்தது. அபிமன்யு தனது வலது காலால் சக்தியை திரட்டினான். தன்னை நோக்கி பாய்ந்த கீரியின் மீது காலை வீசி உதைத்ததும் அந்த விலங்கு ரத்தம் கக்கியவாறு அது பாறையில் மோதி தரையில் சரிந்தது. ஆனால் நாகம் அத்துடன் நிற்கவில்லை. அது கீரியை நோக்கி தன் நாக்கை நீட்டிய போது அதிலிருந்து பச்சை நிற மூடுபனி வெளிப்பட்டது. அந்த விஷப்புகை கீரி பிள்ளையை நேரடியாக சூழ்ந்து தாக்கியது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அபிமன்யு ஈட்டியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பி ஓட நினைத்தான். அந்த சமயத்தில் தெய்வீக பாம்பு தன் நாக்கை நீட்டிக்கொண்டு தரையில் கிடந்த கீரியின் முன் இறங்க அதனை பார்த்த அபிமன்யு நாகத்தின் மீது கோபமடைந்தான். இது ரொம்ப மோசமான இடமா இருக்கு. இங்க இருக்கிறது நல்லதில்ல. சூரியன் அஸ்தமனமாக போகுது. இப்ப கிளம்பினாதான் உச்சிக்கு போக முடியும் என்று பதட்டத்துடன் சொல்ல அதனை கண்டுகொள்ளாமல் தனது கூர்மையான பற்களை அந்த பாம்பு கீரியின் உடலில் பதித்து அதன் ரத்தத்தை குடிக்க தொடங்கியது. அதை கண்டு அபிமன்யு அதிர்ச்சியுடன் அந்த பாம்பை பார்த்தான். அப்போது இறந்து கிடந்த முதலையின் சடலத்தை அபிமன்யு பார்த்தவன் அது பச்சை நிறத்தில் மாறிக்கொண்டிருந்தது. ஏதோ ஒன்று தவறாக இருப்பதாக நினைத்தான். அந்த மர்ம தேவதை கற்பனை அல்ல என புரிந்து கொண்டான். அப்போது திடீரென காற்று வேகமாக வீசத் தொடங்கியது. அபிமன்யு நிமிர்ந்து வானத்தை பார்த்தான். கருமேகங்கள் சூழ்ந்து பலத்த மின்னல் வெட்டியது. அபிமன்யுவுக்கு எதுவும் சரியாக படவில்லை. உடனே அங்கிருந்து கிளம்ப நினைக்க அப்போது அந்த குட்டி நாகம் திடீரென ஒரு திசையை நோக்கி வேகமாக சென்றதை கண்டு குழம்பி போனான். அதனை பின்தொடர்ந்து சென்றவன் அதனை நிற்கும்படி கட்டளையிட்டான். ஆனால் அதனை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் அந்த நாகம் வேகமாக மலையினை ஏறிக்கொண்டிருந்தது. அந்த குட்டி நாகம் என்ன யோசிக்கிறது என்பதை அபிமன்யுவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த நாகம் அவனது உயிரின் ஒரு பகுதியாக மாறியிருந்தாலும் அதன் மனதில் என்ன ஓடுகிறது என அவனுக்கு தெரியவில்லை. குட்டி நாகம் துணிவுடன் முன்னேறி சென்றது. அப்போது அங்கே ஒரு பாழடைந்த குகை இருக்க, உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? நான் சாகிறத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நாம 2 பேரும் ஒரே சக்தியில இணைஞ்சிருக்கோம். எனக்கு ஏதாவது ஆச்சு அது உன்னையும் தான் பாதிக்கும். ஞாபகம் இருக்கா? உன்னை காப்பாத்த உன் அம்மா கூட இப்போ இல்ல. நான் சொல்றத கேளு என்று அபிமன்யு எச்சரித்தான்.
அபிமன்யுவின் வார்த்தைகள் அந்த குட்டி இதயத்தை புண்படுத்தியது. இருந்தாலும் அது மிக வேகமாக ஊர்ந்து சென்று குகையின் முன் நின்றது. நாகத்தின் செயலால் கோபமடைந்த அபிமன்யு அதன் பின்னால் சென்றான். அவனை சற்றும் கண்டுகொள்ளாத அந்த நாகம் குகைக்குள் நுழைந்தது. அபிமன்யுவால் அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியவில்லை. அவன் தன் ஈட்டியை இறுக்கி பிடித்தான். தைரியமாக உள்ளே நுழைந்தான். குகைக்குள் இருள் சூழ்ந்திருந்தது. சிறிது தூரம் கடந்த பிறகு குகையில் ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது. அந்த வெளிச்சத்தை நோக்கி அந்த நாகம் ஊர்ந்து சென்றது. அங்கே எண்ணற்ற எலும்புக்கூடுகள் கிடந்தன. அந்த காட்சியை கண்டு மிரண்டு போனான். அதை பார்த்ததும் அவனது ரோமங்கள் எழுந்து நின்றது. குகை முழுவதும் எலும்புக்கூடுகளால் நிறைந்திருந்தது. அங்கிருந்து ஒரு கடும் துர்நாற்றம் வீசியது. சிறிது தூரம் சென்றதும் குகை முடிந்தது. அங்கே உறுதியான பாறை சுவர் தென்பட்டது. அதில் சில மந்திர குறிப்புகள் செதுக்கப்பட்டிருந்தன. அதனை பார்த்து எரிச்சல் அடைந்த அபிமன்யு, இதை காட்டதான் என்ன இந்த இடத்தை கூட்டிட்டு வந்தியா? என் உயிர் உனக்கு விளையாட்டா போடுச்சா? சனிய மாதிரி என் கூட வந்து ஒட்டிட்டு எதுக்கு என் உசுர் எடுக்கிற என்று விரக்தியில் கத்த அந்த பாம்பு அபிமன்யுவின் பேச்சை கேட்கவில்லை. அது அவனை புறக்கணித்து முன்னேறி சென்றது. தன் வாளால் கல் சுவரை தாக்க தொடங்கியது. அதை பார்த்த, "ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? இதை உடைச்சு என்ன பண்ண போற?" என்று அபிமன்யு முணுமுணுத்தான். ஆனால் அந்த பாம்பு அந்த சுவரை தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருந்தது. அவன் அந்த பாம்பை தடுத்து நிறுத்த அபிமன்யு அதன் அருகே சென்றான். அவன் தன்னை தடுக்க வருவதை புரிந்து கொண்ட நாகம் கோபமடைந்து அபிமன்யுவை தாக்கத் தொடங்கியது. கோபத்தில் படமெடுத்து நிற்கும் நாகத்தை பார்த்த அபிமன்யு மிரண்டு போனான். அந்த நாகம் தொடர்ந்து விஷக்காற்றை கக்கிக் கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் அபிமன்யுவிற்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. உடனே வேகமாக தனது சக்தி சக்கரத்தை திரட்டினான். அவன் ஈட்டியின் முனையில் மின்னல் ஒன்று திரண்டு நின்று கொண்டிருந்தது. அதை அவன் பாம்பை நோக்கி வீசினான். ஆனால் அடுத்து நடந்த காட்சி அபிமன்யுவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அந்த நாகம் அபிமன்யு வீசிய மின்னலை தன் வாளால் பிடித்து அதை அந்த கல் சுவரை நோக்கி வீசியது. அந்த மின்னல் தாக்கியது. சுவரில் ஒரு விரிசல் ஏற்பட்டது. அதை அபிமன்யு கவனித்தான். அப்போதுதான் அவனுக்கு இந்த நாகம் அந்த பாறையை உடைக்க நினைக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். ஆனால் ஏன் என்ற கேள்வி அவன் மனதுக்குள் எழ கொஞ்சம் கூட யோசிக்காமல் அடுத்தடுத்து மின்னல்களை வீசிக்கொண்டே இருந்தான். சுவற்றில் சிறு சிறு விரிசல்கள் ஏற்பட்டன. ஆனால் அது உடையவில்லை. உடனே அவன் அந்த நாகத்தை பார்த்து, "இதுல அப்படி என்ன இருக்கு? இதை நம்மளால உடைக்க முடியாது. நான் போய் குரு அசோத்தாமாவை கூட்டிட்டு வரேன்" என்று கூற, அதை கேட்டதும் அந்த நாகம் தன் கோபமான கண்களால் அபிமன்யுவை தாக்க வர அபிமன்யுவுக்கு ஒன்றும் புரியவில்லை. அபிமன்யு கீழே குனிந்து அந்த பாம்பை பார்த்து, "ஏன் ஆச்சாரியரை வர வைக்க வேண்டாம்னு சொல்ற? இந்த குகை வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா?" அதற்கு அந்த குட்டி நாகம் வேகமாக தலையை ஆட்டியது. உடனே அந்த நாகம் அபிமன்யுவின் கைகளில் ஏறி அவனது கையை நக்க ஆரம்பித்தது. அது தன் மீது அளவு கடந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறது என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டான். அதை உணர்ந்ததும் அவன் வேகமாக எழுந்தான். இவ்வளவு நேரம் அந்த பாம்பை தனக்கு வந்த ஒரு சுமையாகவே கருதினான். ஆனால் அது தன் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. பின்னர் இருவரும் இணைந்து மின்னலையும் இடியையும் மாறி மாறி வீசினர். அந்த பெரிய சுவரில் ஒரு துளை உருவானது. உண்மையில் அது துளை அல்ல, அது இன்னொரு குகைக்கான வாயில். அந்த புது குகை முழுக்க பச்சை நிற மூடுபனி முகை நிறைந்திருந்தது. அபிமன்யு அதற்குள் நுழைய முதலடியை எடுக்க அந்த பாம்பு அவனது காலை சுற்றி கொண்டு அவனை முன்னேற விடாமல் தடுத்தது. அது மீண்டும் மீண்டும் அவனை தடுப்பதை பார்த்ததும் உள்ளே ஏதாவது ஆபத்து இருக்கலாம், அதனால்தான் இது என்னை தடுக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான். அதன் பிறகு அவன் தனது மோதிரத்திலிருந்து 2 ஒளிரும் கற்களை எடுத்து அதை அந்த துளை வழியாக வீசினான். அப்போதுதான் அவனுக்கு ஒன்று புரிந்தது. அங்கிருந்தது வெறும் மூடு பனி அல்ல, கொடூர விஷம். அந்த சுவர் ஒரு வியூக சுவர். அதில் சில சக்தி வாய்ந்த தடைகள் போடப்பட்டிருந்தது. அதை யாராவது உடைத்து முன்னேறி சென்றால் அவர்கள் அந்த விஷ மூடு பனியில் சிக்கி இறந்து விடுவார்கள். அபிமன்யு வெளியே நிற்க அந்த பாம்பு மட்டும் துளை வழியாக குகைக்குள் நுழைந்தது. அது உள்ளே சென்றதும் அதன் உடலில் இருந்த பச்சை நிற ஒளிக்கோடு மீண்டும் ஒளிரத் தொடங்கியது. அந்த பாம்பு இருள் நிறைந்த குகைக்குள் சென்று மறைந்தது. அபிமன்யு நீண்ட நேரமாக வெளியே காத்திருந்தான். ஆனால் அந்த நாகம் திரும்பி வராததால் படபடத்து போனான். அதற்கு என்ன ஆனதோ என கவலைப்பட்டவன் குகைக்குள் 10க்கும் மேற்பட்ட பளபளப்பான கற்களை தூக்கி எறிந்தான். இருட்டாயிருந்த குகையில் வெளிச்சம் தோன்றியது. வெளியே இருந்து குகைக்குள் எட்டி பார்த்த அபிமன்யு உள்ளே கண்ட காட்சியை கண்டு அதிர்ந்து போனான். குகை முழுவதும் எலும்புக்கூடுகள் சிதறி கிடந்தன. ஒவ்வொரு எலும்புக்கூடும் வித்தியாசமாக இருந்தது. சில எலும்புக்கூடுகள் முழுவதும் பாம்பாகவும், சில எலும்புக்கூடுகள் பாதி மனித உடல் பாதி பாம்பாகவும், சில எலும்புக்கூடுகளில் மனித தலை மட்டும் இருந்தது. அவை அனைத்தும் இந்த குட்டி நாகத்தின் மூதாதையர்களாக இருக்கலாம் என்று அபிமன்யு கணித்தான். பிரகாசமான ஒளியில் மையத்தில் அமர்ந்திருந்த பெரும் ராஜ நாற்காலியை அபிமன்யு பார்த்தான். அந்த அரியாசனத்தில் சாதாரண மனிதனை விட மிக பெரிதான எலும்புக்கூடு ஒன்று அமர்ந்திருந்தது. அந்த எலும்புக்கூடு தன் கையில் ஒரு சிறிய பெட்டியை இறுக்கி பிடித்திருந்தது. அதிலிருந்து ஒரு நீல நிற ஒளி வெளிப்பட்டது. அந்த எலும்புக்கூட்டில் மட்டுமல்ல, அங்கிருந்த அனைத்து எலும்புக்கூடுகளும் ஒரு பெட்டியை பிடித்திருந்தன. ஆனால் மற்ற பெட்டிகள் எல்லாம் சாதாரணமாகத்தான் இருந்தது. அந்த நாற்காலியில் இருந்த எலும்புக்கூடு வைத்திருந்த பெட்டி மட்டும் விசித்திரமாக ஒரு ராஜ பொக்கிஷம் போல இருந்தது. அவற்றிடமிருந்து பெட்டியை கைப்பற்றுவது மிகவும் சவாலானதாக மாறியது.
இருப்பினும் அந்த குட்டி நாகம் விடாமுயற்சியுடன் பெட்டியை இழுத்துக் கொண்டிருந்தது. அந்த நாகம் கடைசி பெட்டியை வெற்றிகரமாக கைப்பற்றியது. அதை பார்த்தவுடன் அபிமன்யுவின் ஆர்வம் அதிகரித்தது. அதற்குள் தனிச்சிறப்பு வாய்ந்த ஏதாவது ஒன்று இருக்கலாம் என அபிமன்யு நினைத்தான். ஆனால் அதை ஆர்வத்தோடு அவன் வேகமாக திறந்தான். அதற்குள் ஒரு பழங்கால சுருள் இருந்தது. அபிமன்யு அதை வேகமாக பிரித்தான். சுருளில் பெரிய எழுத்துக்களில் 114 நாகபிந்து சக்கரங்கள் என பொறிக்கப்பட்டிருந்தது. அதை திறந்து பார்த்த அபிமன்யு அதன் உள்ளே தங்க நிறத்தில் ஏதோ எழுதியிருப்பதை வாசிக்க ஆரம்பித்தான். அவன் அதை வாசிக்க அவனது உடல் ஒரு பூவை போல லேசாக மாறியது. அவன் தண்ணீரில் நீந்துவதைப் போல அந்த பிரபஞ்சத்தில் நீந்திக் கொண்டிருந்தான். வண்ணமயமான கிரகங்கள் அவனை கடந்து சென்றன. அவனது உடலில் உள்ள திவ்ய புள்ளிகள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்தது. பல பால்வெளி அண்டங்களை கடந்தான். அப்போது திடீரென ஒரு மர்மக்கை அவன் கைகளை இருக்க பிடிக்க அடுத்த கணம் திடுக்கிட்டு கண்களை திறந்து பார்க்க அந்த குகையில் கண்ட காட்சியை பார்த்து அதிர்ச்சியில் ஆடி போனான். அபிமன்யு அதிர்ச்சியாகும் அளவிற்கு அந்த குகையில் என்ன கண்டான்? அந்த குட்டி நாகம் அபிமன்யுவை எதற்காக இந்த குகைக்கு அழைத்து வர வேண்டும்? அபிமன்யு நாகத்திடம் சதி வலையில் சிக்கிவிட்டானா? அந்த பெட்டியில் இருக்கும் சுருள் மூலம் அபிமன்யு பெறப்போவது சக்தியா, சாபமா? தன் அம்மாவின் சாவுக்கு பழிவாங்குமா குட்டி நாகம்? பிரம்மமுத்திரையை அடைவானா அபிமன்யு? குட்டி நாகம் அஸ்வத்தாமாவின் பெயரை கேட்டதும் கோபப்பட என்ன காரணம்? அஸ்வத்தாமா நல்லவரா கெட்டவரா? அக்னி கிரந்தம் புத்தகத்தை ஏன் உபயோகிக்க கூடாது என அவர் கட்டளையிட்டார். அபிமன்யு சரவிழாவில் வெற்றி பெறுவானா? தன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு பதிலடி கொடுப்பானா? அபிமன்யு உடம்பில் இருக்கும் முத்திரைகளின் ரகசியம் என்ன? அபிமன்யுவின் பெற்றோர் யார்? 3 தலை நாகமும் அபிமன்யுவும் இனி சந்திக்க போகும் பேராபத்துகள் என்னென்ன? இந்த கேள்விகளுக்கான பதிலை தெரிஞ்சுக்க உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமா கேளுங்க. இந்திரஜித்.